தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகி விலகல் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். ஏன்னா தொடர்ச்சியாக விலகல் செய்தியை பதிவிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற ஒரு சின்ன கோபம் யாருக்காவது இருக்கலாம். ஆனால் இது அதற்காக கிடையாது. நம்ம ஒரு வினாடியாவது நம்ம சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதற்காக மட்டும்தான் இந்த காணொலி. தாய் தமிழர் கட்சி இன்றைய தினம் முல்லை பெரியாறு உரிமை மீட்பு மாநாடு தேனி மாவட்டத்தில் நடத்தியிருக்காங்க. இதனுடைய தலைமை பார்த்திங்கன்னா தாய் தமிழர் கட்சியுடைய தலைவர் நிறுவனர் பாண்டியன் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த நிகழ்வு நடந்திருந்தது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து தொடர்ச்சியாக பல பேர் விலகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தினமும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு ஏதோ ஒரு வகையில் தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் மீது இருக்கிற நம்பிக்கையால் எந்த விடயமாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். நமது இலக்கு என்னவோ அதற்கான வேலைகளில் அவர் வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கட்சியில் நடக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன முரண்கள், இதற்காக கோபித்து கொள்வது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. பல பேர் அண்ணன் சீமான் அவர்களுடன் 20 வருடம் இருந்தேன், இன்றைய தினமும் ஒரு காணொலி பார்த்தேன், 27 வருடம் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாரும் விலகி போய் சீமானை கேலி கிண்டல் பண்ணுவது, இழிவாக பேசுவது, அவருடைய அவருடைய வரலாற்றை பற்றி கூறுவது, என்னென்ன முடியுமோ அவதூறுகளை பறக்கிற பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் விட்டுவிடுங்கள். அவர்கள் இல்லாமல் இன்னும் கட்சியில் மிகப்பெரிய நபர்களாக முகம் தெரிந்த பிறகும் கூட திடீரென சின்ன சின்ன முரண்களாக பேசாமல் போயிட்டு கட்சியில் இப்போ பார்த்திங்கன்னா முன்பு போல் வேலை செய்யாமல் இருக்கிற ஒரு சில நபர்கள் இருக்காங்கள்ல. உதாரணத்திற்கு காளியம்மாள் போன்ற அதே போல தான் நத்தம் முனைவர் சிவசங்கரன் அவர்களும் இருக்கிறார். நிச்சயம் எல்லாருக்கும் இவர் தெரியும். ஆகச்சிறந்த ஒரு களப்போராளி. எத்தனை லாரிகளை தடுத்து எத்தனை பேரை ஓட விட்டுருப்பாருங்கிறது கணக்கே கிடையாது. அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தபோது கூட தமிழ் தேசிய கொள்கையை விட்டு நான் சற்றும் நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தவர். நமது சேனல்லே பார்த்திங்கன்னா 2-3 வருடங்களுக்கு முன்புலாம் அவரை சந்தித்து நேர்காணல் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அவர் ரொம்ப இலகுவாக சென்னையில் கிடைத்திருந்தார். ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு கூட்டத்திலும் பார்க்க முடியல. அதன் பிறகு தான் பல பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் நம்ம தவறவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இதுவரைக்கும் அவர் நாம் தமிழர் கட்சி நபராக தெரிந்தவர். இன்றைய தினம் நான் தொடக்கத்தில் சொன்னல முல்லை பெரியாறு உரிமை மீட்பு மாநாடு நடந்ததுன்னு, அது இன்றைய தினம் நடந்தது. அதில் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் பார்த்திங்கன்னா மாநாட்டுக்கு சிறப்புரை ஆற்றி இருந்தார். இதில் அவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் அப்படிங்கிற பெயரில் தான் அவரை அறிவிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் மனக்கசப்பாக இருந்தது. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இப்போ தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் அப்படிங்கும்போது கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. ஆனால் அவர் என்ன செய்தாலும் அவருடைய மனம் விரும்பி அதை செய்யும்போது ஏற்றுக்கொள்ள தான் முடிகிறது. ஆனால் எல்லாம் ஒரு கூட்டு பரவலாக இருக்கிற இடத்துல சின்ன சின்ன முரண்களுக்காக பிரிந்து போவது, இல்லை பேசாமல் இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொலி. அனைவரும் ஒன்றாக இருப்போம், ஒன்றாக இல்லாவிட்டாலும் நமது இலக்கை நோக்கி நகர்வோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்போம். நத்தம் சிவசங்கரன் அவர்களை போன்ற ஒரு களப்போராளியை மீண்டும் நம்ம அதிகப்படியாக ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பின்னோட்டத்தில் பதிவிடலாம்.